நம்ம பல ஹோட்டல்களை பார்த்திருப்போம். அநேகர் ஹோட்டலுக்கு போனால் சில பேருடைய எண்ணமே அல்லது பழக்கமே, ஹோட்டலுக்கு போன உடனே 2 இட்லி கொடுங்க அல்லது 2 சப்பாத்தி கொடுங்க. அப்பொழுது எதிரில் அமர்ந்திருப்போம் சொல்ல, இட்லி சப்பாத்தி நம்ம வீட்டில் எப்பயும் சாப்பிட்றதானே, விசேஷமா ஒன்று கேளுங்களேன், வீட்டில் சமைக்க முடியாத வித்தியாசமா ஒன்று கேளுங்களேன் என்று சொல்லி நம்ம சொல்வதுண்டு. ஏனென்றால் நாம் ஹோட்டலுக்கு போவோமானால் அங்கே நாம் என்ன வித்தியாசமாக சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து, ஏனென்றால் அது பல வகை உணவுகளை சமைக்கிற ஒரு இடம். ஆகவே நாம் அங்கே அப்படி கேட்கிறோம். இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். என்னாகவும் 11:8 நாம் பார்க்கிறோம், மன்னா பொழியும் பொழுது காலையில ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைக்கிறாங்க, இல்லைன்னா உரல்ல இடிக்கிறாங்க. அப்ப அரைக்கும் பொழுது அது மாவாக வரும், உரல்ல இடிக்கும் பொழுது திருத்திருவென்று ஒரு பக்குவத்துல வரும். பானைகளில் சமைப்பார்கள், ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ். அதற்கு பின்பதாக அதை அப்பங்களாக சுடுவார்கள். இப்படி பல வகை உணவுகளை ஆண்டவர் அவருக்கு, ஒரு மண்ணாதான் ஆனா பல வகை உணவுகளை அவர்களுக்கு கொடுத்தார். அதன் ருசி புது எலிவ ஒன்னையின் ருசியை போலுது. அப்படியானால் தம்முடைய ஜனங்கள் அவர்கள் வனாந்திரத்தின் வழியாக நடந்து போனாலும் ஒரு குறைவில்லாமல் வித்தியாசமான வகையான உணவுகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துதான் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். குறையாக ஒன்றும் ஆண்டவர் வைக்கவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியம், உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் உங்களுடைய வாழ்க்கையில பல வகையான ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் இருக்கும். அவர் ஒரு குறையும் உங்களுக்கு வைக்கவே மாட்டார். உங்களை சந்தோஷத்தில் தான், மகிழ்ச்சியில் தான் நடத்தி செல்வார். வனாந்திரத்திலும் ஆனந்தத்தை தந்து, மகிழ்ச்சியை தந்து, பல வகையான ஆசீர்வாதங்களை தந்து நம்மை நடத்துகிற தேவன் அவர்.